ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதராசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றையம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவி வேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவ சாதனமின் நான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை யாராம் சமம் அக கரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காமமாதி வரில் அடக்குதல் சகித்தல் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு
சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூலன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் வரமிகு சமாதியாறு வகையின் சொற்பொருளிதாமே சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனமூன்றடைந்த வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமது ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வளையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கி நான் போல் சரீரமும் குளிர்ந்துள்ளாரி அடரும் மண்பொழுகு மாபோல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றீது சொல்வான் சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுவும் ஊரும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானே பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே என்னை தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னை தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னை தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானே நின்னை தான் நம்பி நேர்க்கு
புண்ணியம் அருளுவீரே. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின் தேகி யாரில் தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றான் சுளுத்தி கண்டவனார் சொல்வாய். ஆக நீ நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி, கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே. மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூலத்தை முன்பு காட்டி சூக்கும சொற்பமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தான். முக்தியாம் இவ்வீரண்டில் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனையாவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை போர்தல். நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல். நீரோடு காடல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்டச் சொன்றாய். உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவதீகம் அப்படிங்கிற நூலில் கைவல்யம் அதற்குரிய உபாயத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். கைவல்யம்னா அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று, நம்ம நிம்மதிக்காக எதையும் யாருக்காகவும் சார்ந்தில்லாத தன்மை. ரெண்டாவது, மீண்டும் பிறவாத தன்மை. அந்த கைவல்யம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். நம்ம முதல்ல எடுத்த உடனே நிர்குண பிரம்ம நமஸ்காரம் பண்ணார். சொல்லும் போதே எப்படி நமஸ்காரம் பண்ணார்னா, சாட்சி மாத்திரமாய் நிற்கும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த இறைவன் சாட்சியாக இருக்கின்றார், அந்த இறைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நிர்குண நமஸ்காரம் பண்ணாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது, சகுண ஈஸ்வர நமஸ்காரம். அந்த அயனாய் மாளாய் ஈசனுமாய் பிரம்மா விஷ்ணு சிவனாக அந்த மும்மூர்த்தியாக என்னுடைய குருவே வந்தார் அப்படின்னு அந்த உருவக் கடவுளையும் குருவையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணார். மூன்றாவது, குருவுக்கு தனியாக நமஸ்காரம் பண்ணார். குரு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லி நமஸ்காரம் பண்ணார். இந்த நூல் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது, அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது, எந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த அவருக்கு என்ன அந்த உபதேசத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணாருன்னு பார்த்தோம். யானே எங்குமாம் பிரம்மம், இந்த பிரம்மம் எங்குமாம் பிரம்மம் யானே, நானே எங்குமாம் பிரம்மம். கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், இந்த உலகம் அனைத்தும் என்னது, ஒரு மாயா காரியம். யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னால் அறியப்படுகின்றது. என்னுடைய மனது புத்தி இந்திரியம் சரீரம் எல்லாவற்றையும் எனக்கு வேறாக குரு எனக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த மூணு முக்கியமான பிரயோஜனம்.
யானே எங்குமாம் பிரம்மம். ஏன்னா இதைத்தான் படிக்க போகிறோம். ஏன்னா இது நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு இந்த பாடம் புரியும். எதுக்காக இந்த சாஸ்திரம் படிக்கிறோம், அவர் எதுக்காக நமஸ்காரம் பண்ணுறாரு. யானே எங்குமாம் பிரம்மம், அந்த பிரம்மம் நானே, எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்மம் நானேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ரெண்டாவது, இந்த கவருடை புவனம் எல்லாம், இந்த உலகம் அனைத்தும் ஒரு மாயா காரியம். மூணாவது, எதெல்லாம் நானும் நினச்சிட்டு இருந்தேனோ, என்னுடைய உடல், மனம், புத்தி, இந்திரியம் எல்லாவற்றையும் அறிபவனாக என்னை நான் புரிந்து கொண்டேன். இந்த மூன்றையும் எனக்கு புரிய வைத்த அந்த குருவுக்கு நமஸ்காரம்னு தொடங்கும் போதே என்ன நூலில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதை சேர்த்து சொல்லியிருக்கேன். அப்புறம் யாருக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத, படர்ந்த வேதாந்தத்தை அந்த பார்க்கடல் முண்டு என்ன பண்ணுறேன் நான், அந்த காய்ச்சி கடைந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. நவநீதம் வெண்ண மாதிரி ரொம்ப எளிமையாக மோட்சத்தை புரிய வைக்கின்ற இந்த சாஸ்திரத்தை நான் சொல்கிறேன். யாருக்காக? மந்தரும் உணருமாறு. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் படிப்பறிவெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இதை எப்படி சொல்கிறேன், 2 படலமாக வைத்திருக்கின்றேன். தத்துவ விளக்க படலம், சந்தேகம் தெளிதல் படலம், 2 பகுதியாக வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு முகவுரையோடு தொடங்குறார். 100 பாடல்கள் நமக்கு தத்துவத்தை விளக்க போகிறாரு. இல்லை நிறைய நமக்கு சந்தேகம் வரும், நம்ம சார்பாக நிறைய சந்தேகத்தை இதில் வரப்போகிற சிஷ்யன் கேட்க போகிறான். 180 பாடல் இதுக்கு சந்தேகம் தெளிதலாக இருக்கின்றது. இந்த முகவுரையோட நமக்கு இந்த நூல் தொடங்கப்பட்டது. எடுத்த உடனே இந்த நூல் படிக்கிறதுக்குரிய குவாலிஃபிகேஷன், தகுதி, யாருக்கு இந்த நூல் புரியும், யாருக்கு இந்த நூல் புரிஞ்சாலும் பிரயோஜனத்தை தரும் அப்படின்னு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு பேர் சாதன சதுஷ்டயம். நிறைய புதிய டேர்ம்ஸ் இருக்குன்னா திரும்ப திரும்ப நம்ம கேட்டால் தான் இது நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் புதுசாக கேட்குறவங்களுக்கெல்லாம். சாதன சதுஷ்டயம், சதுஷ்டயம்னா 4 சாதனங்கள், 4 சாதனங்கள், 4 குவாலிஃபிகேஷன் வேணும். விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை அப்படின்னு 4 சொல்லப்பட்டது. அந்த சமாதி என்ற 6 கூட்டத்துக்கு அந்த 6 பெயர்களை சொன்னார். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. அந்த 6 பேர்கள். சமம்னா மனக்கட்டுப்பாடு, தமம்னா இந்திரிய கட்டுப்பாடு, விடல்னா பொறுப்புகளை துறப்பது. இனிமேல் எனக்கு பொறுப்புகள் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு பிரயோஜனம், எனக்கு மோட்சம் வேணும்னு பொறுப்புகளை துறப்பது. சமம், தமம், விடல், சகித்தல். சகித்தல்ல நமக்கு வாழ்க்கையில் வருகின்ற சுக துக்கங்கள் எல்லாத்தையும் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் சகித்தல். இப்படி முணுமுணுத்துக்கிட்டே என்ன பண்ணுறது, எல்லாரும் சகிச்சு தான் ஆகணும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ண முடியாது, சகிச்சு தான் ஆகணும். அது முணுமுணுக்காமல் சகிச்சுக்கிற போகிறோம், அவ்வளோதான். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம். சமாதானம்னா ஒருமுகப்பாடு, இந்த கான்சன்ட்ரேஷன். ஏன்னா ரொம்ப நாள் படிக்கணும், படிக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோம், அந்த கான்சன்ட்ரேஷன் திரும்ப திரும்ப விடாமல் என்ன பண்ணணும், இதான் இந்த ஞாபகத்திலே இருக்கணும். விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. 6வது இந்த முக்கியமான குணம் அந்த ஸ்ரத்தைங்கிறது. குரு சாஸ்திரமும் சொல்கிறது பொய் இல்லை. ஏன்னா இப்போ எடுத்தோடனே புரியாது. முதல்ல ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டோடனே அதுகளுக்கு அந்த பிரயோஜனம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுறோம், நமக்கு தெரியும் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு. அதுபோல் இந்த குரு சொல்லி கொடுக்குறத பலனே இதில் சிலது புரியாது, சிலதை ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் வரப்போகுது இனிமேல் நமக்கு. அப்போ பொறுமையாக என்ன பண்ணணும், நீண்ட நாள் படிக்கிறதுக்கு குரு சொல்வது, இன்னைக்கு சொல்கிறது எனக்கு புரியும் அப்படின்னு அந்த விஸ்வாசத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தை. இப்போ சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. இந்த 6க்கும் சேர்த்து பேர் சமாதி என்ற 6 கூட்டம். இந்த 4ம் இருந்தால் தான் அறிவு உண்டாகும். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எதுக்குள்ளேயுமே போக முடியாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், எந்த இதுக்குள்ளனாலும் போக முடியும். அப்போ இந்த சாதனங்கள் இருந்தால் தான் இது உனக்கு பிரயோஜனம் கிடைக்கும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது. புதுசாக யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா என்னது புரியாது. அப்படி புரியுது, விடாமணி கிளாஸ்க்கு வர்ற அப்படின்னால என்ன அர்த்தம், எத்தனையோ பூத ஜென்மங்கள் கோடி. நமக்கு மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப அரிது. கோடி மனுஷ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக தான் நம்ம இந்த கிளாஸுக்கே உட்கார முடியும். பூத ஜென்மங்கள் கோடி, புனிதனா குருடனாமே அப்படின்னு முதல்ல முகவுரை சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன்னா நம்முடைய சாஸ்திரம் எல்லாமே குரு சிஷ்ய ரூபமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய டவுட் வரும்.
அந்த டவுட்டெல்லாம் நமக்கு வராத டவுட்டெல்லாம் அந்த நூலில் இருக்கிற அந்த சிஷ்யனே கேட்பான். கேட்டு கேட்டு நம்ம பொருட்டு அது நம்ம சார்பாக வந்து என்னது நம்மளுடைய மவுத் பீஸாக தான் இருப்பான். நம்ம சார்பாக கேள்விகள் எல்லாத்தையும் கேட்பான். இப்போ அந்த குரு சிஷ்யர் அறிமுகப்படுத்தப்பட்டார். சிஷ்யனை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்தினார் வந்து தவனம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி காணவர் வளையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றின்னு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் இதுக்கு மேலே அவர் வர்ணித்து கொடுக்க முடியாது. நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டத்துக்கு காரணம் வேறையாக இருக்கும். ஆனால் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் சமந்தான். இப்போ அது இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் வெயில் சகித்திடாமல் ஒரு தவிப்போடு வர்றான். எப்படியாவது எனக்கு நிம்மதி கிடைச்சிடாதா அப்படின்னு அப்படிப்பட்ட அவன் குரு கிட்ட வர்றான். அந்த குரு வந்து அவனுக்கு 4 விதமான தீட்சைகள் கொடுத்தாருன்னு பார்ப்போம். அன்னத்தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தடுவி சந்நிதி இருத்தி, இப்படி வந்து 4 தீட்சைகள் சொல்லப்பட்டிருக்கு. சக்ஷு தீட்சை பார்த்து கொடுப்பது, தடவி கொடுப்பது, கருதி சங்கல்பத்தினால தீட்சை கொடுப்பது, அப்புறம் உபதேச தீட்சை 4 இருக்குது வந்து நமக்கு. இப்போ என்னது நமக்கு ஆமை வந்து என்ன செய்தான், எங்கேயோ முட்டை போட்டுட்டு அந்த முட்டையை நினச்சி அதை குஞ்சு பொறிக்க வைக்குதான். அதுபோல் குருவானவர் வந்து அந்த சிஷ்யனுக்கு இது நன்றாக புரியணும், புரிஞ்சு நல்லா அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கணும்னு மனசார வந்து அந்த சங்கல்பம் பண்ணுறது, அந்த பிரார்த்தனை பண்ணுறது, அது அதிருஷ்டமானது. குருவோட இது நமக்கு தெரியாது. குரு வந்து சொல்லி கொடுக்கும்போது நான் எப்படி துன்பத்திலேருந்து வெளிவந்தனோ அது மாதிரி எல்லாரும் வெளிவந்துடணும்னு அந்த ஒரு சங்கல்பத்தோடு அவர் இதை ஒரு தெய்வீக சக்தியோடு கொடுக்குறார். அதுக்கு பேர் சங்கல்ப தீட்சை. அது ஆமைக்கு சம்மந்தம், ஆமையோட சொல்லப்பட்டிருக்கு. மீன் என்ன செய்யுது, பார்த்தே வந்து தன்னுடைய முட்டையை பொறிக்கணும். அதுபோல் இவர் என்ன பண்ணுறாரு, ஐ டு ஐ பார்த்து நேராக பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. 3வது பறவை எப்படி வந்து முட்டையை வந்து தடவி அடக்காக்குமோ அதுபோல் அவனை ஆசுவாசப்படுத்துகிறார். வந்து அவனை தடவி கொடுத்து அவனுடைய தலையில் கை வைக்கலாம், அந்த மாதிரி தன்னுடைய ஸ்பர்ஷத்தினால வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தெய்வீக சக்தியை கொடுக்குறாரு. அப்புறம் சந்நிதி இருத்தி உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுறாரு. 4 விதமான தீட்சை முறைகள் இருக்குது. தவிச்சுட்டு வர்றான். ஏன்னா இவ்வளோ தவிப்பு 4 ஒன்று கேட்க பயமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி அவன் செத்தை போல் சுற்றி என்னது நான் பல பிறவி பிறந்திருக்கேன், நிறையா கஷ்டம் பார்த்துட்டே எனக்கு போதும்னு என்ன பண்ணுறான், அவனுக்கு அலைக்கிழிக்கப்பட்டிருக்கான். இப்போ அவனுக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், வணங்கி நின்று அழுது சொல்வான். அழுதுகிட்டே சொல்கிறான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே. ஒவ்வொரு பதமும் நமக்கு முக்கியம். அதுக்காக தான் திரும்ப நமக்கு அந்த ரெப்பிட்டேஷனில் இப்போ படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அந்த பதங்கள் எல்லாம் எல்லாருக்கும் என்ன கேட்குறான், அவன் குரு என்ன பதில் சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், மாய வாழ்வு என்னும் சோகம். ஏதோ கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான், ஏதோ மாயை அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கான். ஏன்னா அந்த மாயை பற்றி தான் அவர் சொல்ல போகிறாரு. அதுக்காக தான் அந்த இதை கொண்டு வரேன். நான் மாய வாழ்வு என்னும் சோகத்தால் நான் கஷ்டப்படுறேன். இந்த மாயையில் சிக்கி நான் என்ன பண்ணுறேன், நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறான், எனக்கு வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிரும் வண்ணம் போஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். ரட்சிக்க வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு அவன்கிட்ட, உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு. உன்னுடைய பிறவி கஷ்டத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு உபாயம் இருக்கின்றது. சொன்னது கேட்பாயாகில் சொல்வேன். சொன்னது கேட்பாயாகில்னு சொல்கிறேன். சொன்னதை கேட்டினா நான் சொல்கிறேன். நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி, நான் சில நேரம் எனக்கு புரியாமல் இருக்கலாம், அப்படின்னாலும் எனக்கு எப்படியாவது என்னைய கரையேற்றிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் அவன் நன்றாக பண்பட்டவனாக இருக்கின்றான். அவன் சொன்னதை கேட்பான், அவனுக்கு அகங்காரம் இல்லை, பணிவோடு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே குரு உபதேசம் தொடங்குறார். முக்கியமான உபதேசத்தை கொடுக்குறார். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இதுதான் கொடுக்குற உபதேசம். உன்னை நீ அறிந்து கொள். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், எனக்கு என்ன நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறான்.
என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. எல்லாருக்கும் அவரவரை தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் அவரவரை தெரியும்னா அவங்க எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்ட உடனே குரு என்ன சொல்றாரு, உன்னை நீ அறிவாயாகனா எதை நீ அறியணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். தேகம்னா என்ன, தேகினா என்னன்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன். இவன் கேட்குறான் உடனே, தேகம் அல்லாமல் வேறே தேகி யார் காணேன், தேகம்தான் எனக்கு தெரியுது, தேகின்னு இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். ஐயோ இப்படி அவன் கஷ்டப்படுறானே, இப்படி தெரிஞ்சும் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான உபாயம் இருக்கும்போது தேவையில்லாமல் கஷ்டப்படுறானே அப்படிங்கிறது மாதிரி பீழையும் நகையும் கொண்டு என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட அவனை யோசிக்க வைக்கிறார். இவன் என்ன கேட்குறான், தேகியார் இத்தூலம் அல்லாமல் என்றான். இந்த ஸ்தூல சரீரம் தானே தேகி அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, முறைய பாடத்தை தொடங்கிறார். இப்பவே தொடங்கி விட்டுறார், அவனை யோசிக்க வைக்கிறார். தேகம் தேகின்னு பிரிச்சுப்பாருன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் தேகியை புரிய வைக்கிறார். அந்த தேகத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த தேகியை புரிய வைக்கிறதுக்காக அந்த அவஸ்தாத்திரைய பிரக்ரியாவை கொண்டு வர்றார். இந்த 3 அவஸ்தைகளை சொல்லி புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். தேகம் அல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய். தேகத்துக்கு வேறு தேகி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? மோகமாம் கனவில் முளைத்தவன் எவன் நீ சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் யார் சொல்வாய், ஆகனி நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விசாரம். ஏன்னா இதிலிருந்து தான் சாஸ்திரம் உபதேசத்தை தொடங்குது. ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கிற சாமானியமாக இருக்கின்ற அனுபவமான ஒரு இது விஷயம், எல்லாருக்கும் பொதுவான அனுபவம். நீ இல்லை தேகத்துக்கு வேற தேகி இல்லைன்னு சொல்கிற இல்லையா? இப்போ உன்னுடைய கனவில் அந்த கனவை பார்த்தது யாரு? தூக்கத்தில் நான் நிம்மதியாக தூங்கினேன் எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொன்னது யாரு? விவகாரம் பண்ணும்போது உன்னுடைய விழிப்பு நிலையில் எல்லாவற்றையும் உன்னுடைய விவகாரத்தை எல்லாத்தையும் உன்னுடைய அறிவு அறியாமை எல்லாத்தையும் அறிபவன் யார் என்பதை விசாரம் பண்ணு அப்படிங்கிற உடனே அவன் எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நல்லா தெளிவுபட சொல்லணும் அப்படிங்கிறேன். 3 ஒரே ஆளா, 3 வேறு வேறு ஆளா? ஆமாம் நான் இருந்தேனா, அப்போ நான் யார் அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. தூக்கத்தில் அமைதியாக தூங்குனேன்னு எனக்கு அது புரியுது, ஆனால் அந்த நான் எந்த நான் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்ன உடனே குரு என்ன செய்கிறாரு, அவனுக்கு முறையாக பாடத்தை தொடங்கினார். இது ரொம்ப நுண்மையான விஷயம், புரிஞ்சுக்கிறது நுண்மையான விஷயம். அதனால இந்த நுண்மையான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஸ்தூலமான விஷயத்திலிருந்து தொடங்குறார். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னா. இப்போ இந்த உடம்பிற்கு வேறாக இருக்கின்ற அந்த ஜீவன் ஒன்று இருக்குது. நம்ம இந்த உடம்பை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் அப்படி தான் நினைப்போம். நம்ம பிறந்ததுலேருந்து இந்த உடம்புக்கு தான் நம்ம பேர் வச்சுருக்கோம், இந்த உடம்பை தான் என்ன பண்ணுறோம் நான் நினச்சி வச்சுருக்கோம். இப்போ உடம்புக்கு வேறாக உள்ள ஒரு தேகி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சாஸ்திரத்தில் இதுதான் முறை. எடுத்த உடனே ஜீவன்னா யாரு, ஈஸ்வரன்னா யாரு, இந்த ஜெகத்துனா என்ன, இந்த 3 விசாரம். ஜீவ ஜெகத் ஈஸ்வர். என்ன இந்த ஜீவன் எப்படி உண்டானான்னு நமக்கு தெரியும். இந்த ஜீவனுடைய சிருஷ்டி எப்படிப்பட்டது, இந்த இறைவன் எப்படிப்பட்டவர், இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டது. இப்போ இந்த ஜெகத்தையும் இந்த உலகத்தையும் என்னையும் படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன். இப்போ இந்த 3 விசாரம் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தடாலஜி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அத்தியாரோபம் அபவாதம். ஒரு சிருஷ்டியை சொல்லும்போது அந்த சிருஷ்டி கர்த்தாவை நேரடியாக நம்மளால் சொல்ல முடியாது. அந்த இறைவனை பற்றி நம்ம சொல்லணும்னா அவருடைய படைப்பை சொல்லி அந்த படைப்பிற்குரிய அதிகாரியை நம்ம சொல்கிறோம். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் அப்படிங்கிறதான் பார்த்தோம். கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காரு. ஆரோபம் அத்தியாசம் கற்பனை 3மே ஒரே பதங்கள் தான், ஒரு பொருட்சொற்கள் தான் பார்த்தோம். இந்த அத்தியாரோப அபவாதத்தின் மூலமாக இந்த சிருஷ்டி படைப்பு சொல்லப்படுகின்றது. இந்த படைப்பு எதுக்காக சொல்லப்படணும்? எனக்கு ஏதோ ஒன்று எங்கேயோ தொடங்கி எங்கேயோ ட்ராக் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம பிள்ளையார் கதை படிச்சிருக்கோம்.
மாம்பழ கதை. என்ன பண்ணுறாரு, பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சண்டை. அந்த மாம்பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னோடனே என்ன செய்கிறாரு, முருகன் என்ன செய்கிறாரு, நேராக மயில் எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸ் கிளம்பிடுறாரு, வந்து வேர்ல்டு டூர், குளோபல் டூர் கிளம்பிடுறாரு. வந்து நானும் உலகத்தை நான் சுற்றி வர்றேன் அப்படின்ட்டு. பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, அம்மா அப்பாவை சுற்றி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அம்மாவை அப்பாவை சுற்றிட்டா உலகத்தை சுற்றுவதாக அர்த்தம். இதுக்கு நிறைய தத்துவார்த்தங்கள் நிறைய இருக்கு. இப்போ நமக்கு உலகம் வேற இறைவன் வேறு அல்ல, உலகம் வேறு இறைவன் வேறு அல்ல, உலகம் வேறு இறைவன் வேறு நான் வேறு அல்ல. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள். இந்த மூணுக்கும் ஆதாரமான பொருள் ஒன்றே. இப்போ நமக்கு அப்படி இருக்கும்போது இப்போ என்னுடைய விசாரமும் இந்த ஜீவனுடைய விசாரமும் அந்த ஜெகத்தை பற்றின விசாரமும் இந்த ஈஸ்வரனை பற்றின விசாரமும் ஒன்றே. நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கண்ணுக்கு தெரியுற இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்று, ஆரோபம் அத்தியாசம் கற்பனை. ஆரோபம்னா என்ன, அத்தியாசம்னா என்ன, கற்பனைனா என்ன? ஒரு வஸ்துல இன்னொரு வஸ்துவை பார்க்குறோம், ஒன்றில் அது இல்லாத ஒன்றை பார்க்குறது தான் ஆரோபம் அத்தியாசம் கற்பனை. அதுக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஏன்னா ரொம்ப எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும். எதுக்கு இத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னு அவர் மேலே கோமா கூட வரலாம். வந்து என்ன எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு, என்ன விஷயம் புரியாது. விஷயம் புரியாததுனால எக்ஸாம்பிள் தான் நமக்கு மைண்டில் நிற்கும். எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரே அப்படின்னு. அவர் கருணை உள்ளவர், எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படி கயிற்றுல இல்லாத பாம்பை பார்க்குறியோ, கட்டையில் இல்லாத மனுஷனை பார்க்குறியோ, நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், காணல்ல இல்லாத நீரை நீ பார்க்குறியோ, நிறம் தளம் வெளியில் தோன்றல், ஆகாசத்துக்கு இல்லவே இல்லாத அந்த நிறத்தை பார்க்குறியோ, இப்படி போல நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்று அறிந்து கொள்ளு. ரொம்ப முக்கியமான பாட்டு. ஒரு பதத்தை ஒன்றுனே அவர் எப்படி இது மாதிரிலாம் எழுதவே முடியாது. சாமி சொல்லுவாங்க, கைவல்ய நவநீதத்தை மாதிரி ஒரு நூல், இந்த சாஸ்திரத்தை புழிஞ்சு கொடுக்குற நூல் வந்து அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கு அப்புறமும் வரல. ஏன்னா இது மாதிரி ஒரு பிரம்மத்தை, ஒரு அத்தியாசத்தை ஒரு பாட்டில் 4 வரியில் வந்து எளிமையான வார்த்தைகள். அத்தியாசம்னா இங்கே என்ன அத்தியாசம் நடந்திருக்கு, எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. கயிற்றுல பாம்பை பார்க்குற மாதிரி, அந்த சம்பந்தமே இல்லாத பாம்பு எப்படி அந்த கயிற்றுல தெரியுது, அதுபோல சம்பந்தம் நாமரூபமே இல்லாத இந்த பிரம்மத்தில் உலகம் தெரிகின்றது. எப்படி சம்பந்தமே இல்லாத அந்த கட்டையில் சம்பந்தமே இல்லாத மனுஷன் தெரிகிறானோ, அதுபோல நாமரூபம் இல்லாத இந்த பிரம்மத்தில் ஜெகத் தெரிகின்றது. எப்படி இந்த நீருக்கு சம்பந்தம் இல்லாத அந்த காணல்ல நீர் தெரிகின்றதோ, அப்படி நாமரூபம் இல்லாத அந்த பிரம்மத்தில் ஜெகத் தெரிகின்றது. எப்படி இந்த நிறம் இல்லாத அந்த ஆகாசத்தில் ஒரு நிறம் தெரிகின்றதோ, அப்படி நாமரூபம் இல்லாத அந்த பிரம்மத்தில் இந்த ஜெகத் தெரிகின்றது. நல்லா புரியணும் நம்ம. எதனால கயிற்றுல பாம்பு தெரியுது, எதனால கயிற்றுல பாம்பு தெரியுது? தப்பா பார்க்கறதுனால, நம்மளுடைய பார்வையில ஒரு தவறு இருக்கிறதுனால. அதுபோல அனுபவத்திற்கு அது என்னவா இருக்கு, பார்த்தா அனுபவத்துக்கு பாம்பு மாதிரி தெரியுது. ஆனால் போய் விசாரம் பண்ணி பக்கத்தில் போய் பார்த்தா அது கயிறு தான், அது உண்மையில் என்னது கிடையாது, பாம்பு இல்லை. அதுபோல இப்படி போல நாமரூபங்கள் இரண்டும் இல்லாத ஒப்பமாய் சமமாக இருக்கின்ற, ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாக சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தில், அதுக்கு சம்பந்தமே இல்லாத அப்பிரம்மத்தில் என்ன தோன்றுகின்றது, ஐம்பூத விகாரம் தோன்றுகின்றது. அது மேல பஞ்சபூதத்தினுடைய மாற்றம் அதில் தெரிகின்றது. அதுதான் நம்ம ஜெகத்துன்னு சொல்றோம். அதுதான் நம்ம ஜெகத் என்று சொல்றோம். ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும்
ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தது என்று அறிந்து கொள்ளே. அது ஒரு காட்சி பிழை. மாயைக்கு இன்னொரு பொருள் காட்சி பிழை. அது மாயையினால். இப்போ எப்படி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தப்பாக பார்க்குறத என்ன சொல்கிறோம்? சரியாக பார்க்கல, அறியாமைன்னு சொல்கிறோம், அஜ்ஞானம்னு சொல்கிறோம். நம்மளுடைய அஜ்ஞானத்துக்கு அறியாமைன்னு சொல்கிறோம், அஜ்ஞானம் அறியாமைன்னு சொல்கிறோம். சமஷ்டியில் எல்லாரும் தப்பாக பார்க்குறோம். மாயினா என்ன? நம்ம மட்டும் தப்பாக பார்த்தா அதுக்கு பேர் கற்பனைன்னு சொல்கிறோம். எல்லாருமே தப்பாக பார்க்குறோம், அதனால் அதுக்கு பேர் மாயை. மாயானா யாமா சா மாயா. எது விளக்க முடியாதோ அதுக்கு பேர் மாயா. என்ன பண்ண முடியாது? எதனால அந்த பாம்பை நான் தப்பாக பார்த்தேன்? நான் கைத்த பாம்பை எதில் தப்பாக பார்த்தேன்? எதனால நான் பார்த்தேன்? நம்ம அறியாமை ஏன் அந்த அறியாமை ஏன் வந்தது தெரியலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை ஒழுங்காக பார்க்கறது ஒன்று தான். அந்த பாம்பை இல்லாத பாம்பை பார்த்து என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். அதுபோல் இந்த இல்லாத ஜெகத்து என்ன பண்ணுது? நம்மளை பாம்பு மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது? நம்மளை பாம்பு, அதில் இருக்க துக்கம் என்ன பண்ணுது? நம்மளை பாம்பு மாதிரி பயமுறுத்துது. இப்போ இது நமக்கு ரொம்ப நுண்மையான விஷயமா இருக்குது. அதனால இந்த முதல்ல சிருஷ்டி எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். நீ பார்த்து பயப்படுற இல்லையா? இந்த சிருஷ்டியை பார்த்து தான் பயப்படுறேன், இந்த பாம்பை பார்த்து தானே பயப்படுறேன். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம டார்ச் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? நல்லா பார்த்து கூட்டிகிட்டு என்ன பண்ணுறோம்? நல்ல டார்ச் அடித்து வெளிச்சத்தில் காட்டினோன்னே அது பாம்பு இல்லை, கயிறு தான் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் என்ன பண்ணுறோம்? இந்த ஜெகத்து தான் நம்மளை என்ன பண்ணுது? பயமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஐயோன்னு என்ன பண்ணுறோம்? ஒரு ஜெகத்தில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை விரட்டுது. எப்படி இல்லாத பாம்பு நம்மளை பயமுறுத்துதோ அதுபோல் இந்த இல்லாத ஜெகத்தில் இருக்கின்ற இல்லாத பிரச்சனை என்ன பண்ணுது? நம்மளை பயமுறுத்து. இப்போ டார்ச் அடித்து காட்ட போகிறாரு. இப்போ என்ன காட்ட போகிறாரு? உண்மையிலே நீ ஜெகத்துன்னு நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஐம்பூத விகாரம் அப்படிங்கிற. நீ ஜெகத்துன்னு நினச்சிட்டு இருக்கீ இல்லையா? இது ஜஸ்ட்டு பஞ்சபூதத்தினுடைய விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி இந்த கற்பனை உண்டாயிற்று இது நமக்கு நல்லா புரியணும். அப்படின்னா சிருஷ்டி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு, இப்போ ஒரு பானை இருக்குது. இப்போ பானை இருக்குது அப்படின்னா பானை எதனால் உண்டானது? மண்ணினால் உண்டானது. ஒரு பானை வேணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்? நமக்கு மண் வேணும், நல்ல சுத்தமான மண் வேணும், தண்ணி வேணும், அதுக்குரிய அந்த தண்ணி வேணும். அப்புறம் மண்ணும் தண்ணியும் மட்டும் இருந்தால் போதுமா? செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு அதுக்கு மூலப்பொருள் வேணும், அதை செய்வதற்கு ஒரு ஆள் வேணும். பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு உபாதான காரணம்னு சொல்கிறோம். அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட். பானை செய்கிறதுக்கு மண் வேணும், நமக்கு அந்த களிமண் வேணும், களிமண்ணும் வேணும், குயவனும் வேணும். உலகத்தில் எல்லாமே நகை செய்யணும்னா தங்கம் வேணும், அதுக்குரிய ஆசாரி வேணும். ஒரு டேபிள் செய்யணும்னா மரம் வேணும், அதுக்குரிய ஆசாரி வேணும். அந்த மாதிரி எல்லாவற்றுக்குமே என்ன வேணும்? நமக்கு ஒரு இன்டெலிஜென்ட் காஸ். அதுதான் அறிவு காரணம்னு சொல்கிறோம். அறிவு காரணம் அல்லது இன்டெலிஜென்ட் காஸ், அல்லது அதுக்கு பேர் என்னது? நிமித்த காரணம். அறிவு காரணம், இன்டெலிஜென்ட் காஸ், நிமித்த காரணம். அது செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது மாதிரி இன்னொன்று என்ன வேணும்? நமக்கு கச்சா பொருள் வேணும், அதுக்கு பேர் உபாதான காரணம்னு பேர். இப்போ ரெண்டும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை நம்ம உண்டாக்க முடியும். இப்போ இந்த கடவுள் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னா அவர் இன்டெலிஜென்ட் காஸ், அவர் தான் அறிவு காரணம். ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுப்பார்? அவர் ரா மெட்டீரியல், அதுக்கு உபாதான காரணம். இப்போ நமக்கு நகை செய்யணும் அப்படின்னா என்ன வேணும்? நமக்கு ஒரு பொற்கொள்ளரும் வேணும், தங்கமும் வேணும். தங்கம் கொடுத்தாதான் செஞ்சு கொடுப்பேன், இல்லாட்டி என்ன பண்ண மாட்டேன். வெறும் பொற்கொள்ளன்னு வச்சு நகைலாம் வராது நமக்கு. ரெண்டும் சேர்ந்தா தான் என்ன பண்ண முடியும்? ரெண்டும் ஒர்க் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த நகை வர முடியும். அதுபோல் இப்போ சிருஷ்டிக்கு காரணமான அந்த இறைவன் எதை கொண்டு நம்ம படைச்சாரு அப்படின்னா, இதுதான் நுட்பமான விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. இதில் மட்டும் ஒரு பயங்கர வித்தியாசம். எப்படின்னா, இறைவன் தான் உபாதான காரணமாகவும் இருக்காரு, இறைவன் தான் நிமித்த காரணமாகவும் இருக்காரு. இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ் ரெண்டுமே இறைவன் தான் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்ம அறிவு கேட்போம். சாஸ்திரம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துடும்.
எப்படி ஒரு சிலந்தி பூச்சி எப்படி வலை பின்னுது, காக்கா கூடு கட்டுன்னா குச்சி எடுத்துகிட்டு வந்து கெட்டு வந்து, அது மாதிரி ஒன்று என்ன பண்ணும் கூடு கட்டுறதுக்கு அதனுடைய வீடுக்கு, அதாவது ஒரு ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கெட்டும். சிலந்தி பூச்சி என்ன பண்ணுது, தன்னுடைய வாயிலேயே தானே ஒரு பிசினை உண்டாக்கி என்ன பண்ணுது, அதை கெட்டுகின்றது. அதுபோல இறைவன் தானே நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார், உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். சிருஷ்டி படிக்கும்போது இது நமக்கு மறக்கக்கூடாது. அதனால இது என்ன சொல்வோம், அபின்ன நிமித்த உபாதான காரணம். பின்னம்னா வேறு, ரெண்டு வேறு வேறா இருக்குது. மற்றதுக்கெல்லாம் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பின்ன பின்னக, ரெண்டும் வேறு வேறா இருக்குது. அபின்னம்னா பின்னம் இல்லாதது, ரெண்டும் ஒன்று. இந்த உலக சிருஷ்டியில் பார்க்கும்போது இறைவன் தான் மூல காரணமாகவும் அதுக்கு உபாதான காரணமாகவும் இறைவன் தான் இருக்கின்றார், அதுக்குரிய அறிவு காரணமாகவும் இறைவன் தான் இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்போ நான் சிருஷ்டி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இந்த பாட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மாயான்னு ஒன்று சொல்கிறோம். மாயாதான் காரணம் அப்படிங்க. மாயைனா என்ன அப்படின்னா, சாஸ்திரத்தில் இதை விளக்க முடியாது, அனிர்வச்சனீயம்னு சொல்லுவோம். இதை புரிய முடியாது அப்படின்னு ஒரு குறிப்பு வச்சு புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிரம்மத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் மாயா சக்தி அப்படின்னு. இப்போ ஒரு மந்திரம் மாயானா மேஜிக்னு புரிஞ்சிக்கிட்டா நமக்கு இப்போ நல்லா புரியும். மாயானா என்னமோங்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் மேஜிக் ஷோலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ பார்க்குற அந்த ட்ரிக் ஷோலாம் கிடையாது, நிஜமான மேஜிக் ஷோலாம் அந்த காலம் இருந்துச்சு. எப்படி நமக்கு இந்த சித்திகள்னால என்ன பண்ண முடியும், சில காட்சிகளை உண்டாக்க முடியும். பார்க்குறோம், நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம், பாண்டவர்கள் எல்லாரும் இங்கே போகிறாங்க, மயன் மாளிகை கட்டுறான். அந்த இடம் பேர் என்னது, அரக்கு மாளிகை இல்லை, வந்து விராட பருவம் இல்லை ரைட்டு. அங்கே இந்திரபிரஸ்தத்தில் போகிறாங்க. அங்கே இந்திரபிரஸ்தத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கே மயன் மாளிகை கட்டி கொடுத்துருக்கான். அங்கே அந்த மாளிகை நம்ம கேட்போம், ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, பார்த்தா அங்கே தண்ணியே இல்லை, அங்கே தரையில் தான் தண்ணி மாதிரி, தண்ணி அருவி மாதிரி இருக்கிறலாம் காட்சி கிடைக்குது. அப்புறம் நீரே இல்லாத இடத்துல நீர் தெரியுது, நீர் இருக்கிற இடத்துல நீர் தெரியலை. அங்கே தான் பார்க்கணும் நம்ம, துரியோதனன் வந்து பார்த்து தண்ணிக்குள்ளே விழுறான், விழுந்துட்டு திரௌபதி சிரிக்கிறா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இருக்கிறது இல்லாதது இருக்கிற மாதிரி அந்த காட்சிகள் உண்டாக்க முடியும். யாருனால, அந்த மாயாவி தாங்க. அதுபோல் அந்த இறைவனாகிய மாயாவி என்ன பண்ணுறாரு, இந்த ஜெகத்தை ஒரு காட்சியாக சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அப்படி இதை புரிஞ்சால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதை சூக்ஷ்மமான விஷயங்கள் புரியும். இப்போ இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ள. இறைவனோட சிருஷ்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு மாய காட்சி உண்டாகின்றது. எப்படி இந்த மாயை உண்டாகின்றது அப்படின்னா, இப்போ ஒரு மந்திரவாதிகள்லாம் பார்க்குறோம், நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது எப்படி உண்டாச்சுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அதுபோல் இந்த சிருஷ்டி பற்றி படிக்கும்போது ரெண்டு மெத்தட் இதிலே சொல்ல போகிறாங்க. நிறையா விதமான மெத்தடாலஜி இருக்குது இந்த சிருஷ்டி பற்றி சொல்லும்போது. இது இப்படித்தான் வந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மேஜிக் ஷோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ அந்த சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு யாருக்கு தெரியும், சிருஷ்டி கர்த்தாவுக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சயின்ஸ் வச்சுலாம் இதை ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்ஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா சயின்ஸ் வில் பி மோர் தேன் காட். கடவுளுக்கு மேலானதாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால இதில் 2-3 ஸ்டெப்பு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து நமக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கலாம். இப்போ ஒரு பெயிண்டர் இருக்கார் அப்படின்னா நம்ம பார்ப்போம், அந்த பெயிண்டிங் ஷோலாம் பார்க்கும்போது இப்படி 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 கோடு போடுவாங்க, வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு காட்சி வந்து, அந்த காட்சி வந்து முதல்ல எப்படி இருக்குது, அவங்களுடைய மனதில் அந்த வரைகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன வரைய போகிறாங்க, நமக்கு வெறும் கோடு கோடாதான் தெரியும். அதுபோல் ஒரு இறைவன் மனதில் ஒரு சங்கல்பம் பண்ணுகின்றார். தான் என்ன வரணுங்கிறது முதல்ல என்னது, ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பத்திலிருந்து இந்த உலகம் வெளிவருகின்றது. அதுதான் நம்ம அடுத்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 28 திரும்ப படிச்சுடுவோம்.
இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளேன். அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவப்பே ஈசனுட்பார்வையாலே முது மூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவப்பே ஈசனுட்பார்வையாலே முது மூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. கற்பனையினாலே ஜெனித்த என்று அறிந்து கொள்ளு. இது கற்பனையினால் உண்டாயிற்று, இந்த மாயினால் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி முடித்தவர் அது எப்படி உண்டாயிற்று, அதுதான் எப்படி என்ற கால் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார். அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல் பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவப்பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம் அனாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த உலகம் சிருஷ்டி ஆகின்றது, அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஒடுங்கிது. இப்போ எப்படி நம்ம தூங்குகிறோம், முழிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், தூங்குறோம். இது ஒன்று நம்மளே பண்ணிக்கின்ற சிருஷ்டி. நம்மளுடைய மனசு என்னது, ஒடுங்கி இருக்குது, அப்புறம் என்னது, ஒரு வெளிவர்றோம் நம்ம. அதுபோல் இந்த சமஷ்டிக்கு இருக்கின்ற ஒரு சுளுத்தி இருக்கு, வந்து பொதுவான சுளுத்தி அப்படின்னு போட்டிருக்கு. பொதுவான சுளுத்தினா பிரளயம். அதாவது எப்படி இந்த உலகம் உண்டாயிடுச்சின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து எப்படி ஒடுக்கத்தில் இருந்து எப்படி வந்துச்சின்னு சொல்கிறார். எப்படி பொதுவான சுளுத்தி பிரளயத்தில் எல்லாம் அடங்கி இருக்குது, பிரளய காலத்தில் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அந்த சமயத்தில் அனாதியான ஜீவர் எல்லாம் அவ்யக்தம் தன்னில் பொருந்தும். அனாதினா ஆதினா தொடக்கம் தெரிஞ்சதுக்கு பேர் ஆதி, தொடக்கத்துக்கு பேர் ஆதி. அனாதினா தொடக்கம் தெரியாது. இந்த ஜீவர்கள் அனாதி. சாஸ்திரத்தில் 6 விஷயத்துக்கு தொடக்கம் தெரியாதுன்னு சொல்லப்படும். சாஸ்திரமே சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஜீவர்கள், இந்த உயிர்கள் எல்லாம் எப்போ தோன்றுச்சு தெரியாது. ஈஸ்வரன் எப்போ தோன்றினாரு தெரியாது. இந்த பிரம்மம் சொல்கிறீங்களே, அந்த பிரம்மம் எப்போ இருந்து இருக்குது தெரியாது. அதுக்கெல்லாம் ஆதி சொல்ல முடியாது. ஜீவர்கள் அனாதி. ஈஸ்வரன் கடவுள் எப்போ இருந்து வந்தார் தெரியாது. பிரம்மம் எப்போ இருந்து வந்துச்சு தெரியாது. இப்போ இந்த அறியாமை, எனக்கு அறியாமை இருக்குன்னு சொல்கிறீங்களே, இந்த அறியாமை எப்போ வந்துச்சு தெரியாது. ஜீவன், ஈஸ்வரன், பிரம்மம், அறியாமை. அந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதம் இருக்கு இல்லையா? அவர் பெரியவராக இருக்கார், நான் சின்னவராக இருக்கேன். இந்த பேதம் எப்படி வந்துச்சு தெரியாது. இந்த அஜ்ஞானம் எப்படி, இந்த சைத்தன்யத்துக்கு எப்படி அஜ்ஞானம் வந்துச்சு, அதுக்கும் மாயையோட எப்படி சம்பந்தம் வந்துச்சு? இந்த சைத்தன்யத்துக்கு, இந்த பிரம்மத்துக்கு மாயின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்க. மாயைக்கும் பிரம்மத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம், அது எப்படி வந்துச்சு தெரியாது. இதெல்லாம் அனாதின்னு சொல்லப்படும். ஏன்னா அனாதியாம் ஜீவர் எல்லாம். இதுக்கெல்லாம் என்ன தொடக்கம் நீ தேடினான்னு உனக்கு புரியாது, வந்து கிடைக்காது. இப்போ எப்படி நீ வந்து இந்த சம்சாரத்திலேருந்து வெளிவர்றதுன்னே பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை. திடீர்னு நல்லா இருக்காங்க, கேன்சர்னு சொல்லிடுறாங்க. வந்து எப்படி வந்துச்சு தெரியாது. ஏன் வந்துச்சு தெரியாது. நல்லா இருக்காங்க, திடீர்னு தெரியாது. படுத்தாங்க. இப்போ நிறைய பார்க்குறோம் நம்ம. சின்ன வயசு முந்தில அந்த கால வயசானவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ சின்ன வயசுலேயே வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. கேட்டால் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, பிரெயினில் இதாக தெரியாது. நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. அதுபோல் இந்த ஜீவர்கள் எப்போன்னு தெரியாது. எப்போ இந்த ஜீவன் உயிர் எப்போ வந்துச்சு, உயிர்கள் எல்லாம் எப்போ தோன்றுச்சு தெரியாது. அனாதியான ஜீவர் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில். அவ்யக்தம்னு ஒரு பதம் கொடுத்துருக்கு. அவ்யக்தம்னா வெளிவராமல் இருக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு பேர் அவ்யக்தம்.
வியக்தம்னா வெளி வர்றது, அவ்யக்தம். இப்போ ஒரு ஒரு பிஸ்கெட் கோல்டு வாங்குறேன். அந்த கோல்டு பிஸ்கெட்டுக்குள்ள 4 தங்க வளையல் உள்ள இருக்கு. அது வெளியே வராம இருக்கு. அது வெளிப்படாத நிலை. அதுக்கு பேர் அவ்யக்தம். வெளியே வந்துருச்சு, ஆசாரிகிட்ட கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த தங்கத்தை நகையாக மாற்றிட்டோம்னா அது வியக்தம் ஆயிடுச்சு. அதுபோல் இந்த பிரளயத்தில் சிருஷ்டி எப்படி இருக்குது, ஒடுங்கி இருக்கு. எப்படி நம்ம தூக்கத்தில் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் உட்காந்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் இந்த சமஷ்டி எல்லாம் ஒடுங்கி, சிருஷ்டி வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் எல்லாம் எப்படி இருக்குது, ஒடுங்கி இருக்கு. அது அவ்யக்தம். அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர். ஈசன் உட்பார்வையாலே அது ஒடுங்கி இருக்கிற அந்த சமயத்தில் எப்படி நம்ம தூங்குறோம், அப்படி லேசாக முழிக்கிறோம். முழிச்சோன்னே என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும். அது பேர் என்னது, மென்டல் விஷுவலைசேஷன். இப்போ நான் ஒரு ரங்கோலி போடணும்னு நினைக்கிறேன். ரங்கோலி போடணும்னு நினச்சா முதல்ல என்ன ஆகணும், என் மனசில் அந்த ஒரு விஷன் வரணும். எனக்கு வந்து இது நம்ம எப்படி போட போகிறோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு வேணும். அதுபோல் இந்த சிருஷ்டி தொடங்குவதற்கு முன்னாடி அந்த ஈஸ்வரன் முதல்ல யோசிக்கிறார். அப்படி மெல்ல என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். அந்த உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. ஈசன் கால தத்துவ பேர். பேர்னா இந்த இடத்துல பேர்னா பெயர், அதான் பேர்னு போட்டு. இந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு பெயர் கால தத்துவம். அப்போதான் காலம்னு ஒன்று வர்றது. காலம் எப்போ வந்துச்சு தெரியாது நமக்கு, இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. இந்த சமயத்தில் ஈஸ்வரனுக்கு பேர் அவன் காலனாக இருக்கின்றான். காலக அப்படிங்கிறோம், காளி அப்படிங்கிறோம். காளினாலே பத்ர காளினாலே சாமி சொல்லுவாங்க, மங்களமான நேரத்துக்கு பேர் தான் பத்ர காளி. நம்ம லீ தப்பான இந்த லீ போடுறோம். ஆக்சுவலாக சம்ஸ்கிருதத்தில் இந்த லீ தான் போடணும். காலன் வரும் முன்னே அப்படிங்கிறோம். என்னைக்கு வந்து நம்ம பிறந்துட்டோமோ, பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் பர்த்டேயாக நம்பர் போட்டு கொண்டாடுறோம். என்னைக்கு மூச்சு விட்டோமோ, மூச்சு விட தொடங்கும் போதே அந்த மூச்சு நிற்கிற அந்த நேரத்துக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிருச்சு. இன்னும் எத்தனை மூச்சு இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு அதே காலன்னு சொல்கிறோம். காலத்தை அதனால தான் நம்ம வழிபடுறோம். நம்ம பத்ர காளி அப்படிங்கிறோம். முதல்ல அந்த ஈஸ்வரனுக்கு பேர் என்ன சொல்கிறது, தத்துவ பேர். அதுக்கு தத்துவமான பேர் ஈஸ்வரனுக்கு என்னது, காலம்னு ஒன்று முதல்ல உண்டாகின்றது. அதான் அந்த சிருஷ்டியில் முதல்ல உண்டாகின்றது. அது மென்டலி என்ன பண்ணுது, அந்த உட்பார்வையாலே அதனுடைய சங்கல்பத்தினாலே நம்மளே இருக்கோம். 3 குணங்கள் வியக்தமாகமே. முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. அது அந்த முதல்ல அந்த அவ்யக்த அவஸ்தையில் இருக்கும்போது எல்லாம் அடங்கி போய் இருக்கு. முழிக்கும் போது எப்படி இருக்கோம், நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு முதல்ல நம்ம நினைக்கிறோம், அப்புறம் எந்திரிக்கிறோம், அப்புறம் செயல்படும். அதுபோல இந்த சிருஷ்டியிலிருந்து 3 குணங்கள் வெளிவருகின்றது, முக்குணங்கள் உண்டாகின்றது. அந்த 3 குணங்களோட பேர் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் படித்தவங்களுக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். முதல்ல இந்த ஜெகத் வந்து முக்குணமயமானது. இந்த 3 குணங்கள் வெளிவருகின்றது. இந்த 3 குணங்கள் தான் நம்மளுடைய எல்லா காரியத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த மூலம் ஸ்வபாவம் விட்டு அந்த நாமரூபமான அந்த பிரம்மம் எப்படி வந்து ஒரு மந்திரவாதி இருக்கான். மந்திரவாதி என்ன பண்ணுறான், நிறைய இதில் நெட்லெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கிளி வருது, புறா வருது, ஒன்றில் இப்படிங்கிறான். வந்து மந்திரக்கோள் வச்சு என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், என்னென்னமோ வருது கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அந்த கிளி புறா இல்லை எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியாது. அவனால் என்ன பண்ண முடியும், அவனுடைய எண்ணத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து எண்ணத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். இப்போ அந்த மந்திரவாதிக்கு என்ன பண்ண முடியுது, அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். அதே மாதிரி இறைவன், நம்ம எல்லாம் படம் வரைஞ்சோம், நம்ம படம்லாம் படமாக நிற்கும். இறைவனால் என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்து பறக்க விட முடியும். அவ்வளோதான். அந்த சக்தினால் என்ன பண்ண முடியும், அதுக்கு எல்லாத்துக்கும்
உயிர் கொடுத்த அந்த உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. 3 குணங்கள் முதலில் அதிலிருந்து வெளிவருகின்றது. அந்த 3 குணத்தை அடுத்ததுல சொல்றாரு. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடு ரசோ குணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கிரட்டா சொல்லும் குணமும் 3ஆய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடு ரஜோ குணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கிரட்டா சொல்லும் குணமும் 3ஆய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. இந்த 3 குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், அந்த குணத்துக்கு இந்த குணத்தோட பேர் சொல்றாரு. அந்த ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு நிறம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தம வெளுப்பு, செம்மை, உரைத்திடு கருப்புமாகும். 3 நிறத்தை முதல் சொல்லிட்டார். வெளுப்பு வெண்மையான நிறம், சிவந்த நிறம், உரைத்திடு கருப்புமாகும் என்று உரைத்திடப்படும். அந்த குணத்துக்கு 3 நிறங்கள் உரைத்திடப்படும். வெளுப்பு என்ன குணம்? சத்துவ குணம். செம்மைங்கிறது ரஜோகுணம், கருப்புங்கிறது தமோ குணம். உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும். அந்த குணத்துக்கு கலர் கொடுத்தாச்சு. அந்த குணத்தோட பேர் 2வது வரியில் சொல்லியாச்சு. 3வது அந்த குணத்தினுடைய தன்மை. சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும். அந்த ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ ரஜோ குணத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, தமோ குணத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, சத்துவ குணத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. சத்துவ குணம் அப்படிங்கிறது அமைதியானது, ரொம்ப அறிவுபூர்வமானது, படபடப்பு இல்லாதது, தூய்மையானது. முதல் குணம் அது என்னது? தூய்மையான அந்த குணத்துக்கு பேர் சத்துவ குணம். மனசில் எல்லாருடைய மனசுலையும் இந்த குணம் இருக்கும். இந்த குணங்கள் மாறி மாறி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. 2வது குணம் என்னது? அழுக்கு. அழுக்குன்னு அது சொல்லியிருக்கு. எதை? ரஜோகுணத்தை. ஏன்னா அது ரொம்ப எப்போ பார்த்தாலும் படபடன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது கிடச்சிராதா அது கிடச்சிராதான்னு அது ஆசையோடையே சுற்றிக்கிட்டே இருக்கு. அது சத்துவகுணம். இது ரஜோகுணம். 3வது தமோ குணம். தமோ குணம்ங்கிறது அறியாமை அல்லது சோம்பல், நம்ம செயலின்மை, அதெல்லாம் தமோ குணம். செயலின்மை தமோ குணம், செயல் ரஜோகுணம், மன அமைதி பதட்டமின்மை சத்துவகுணம். இந்த 3 குணமும் என்ன ஆகுதுன்னா மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3 குணம் எப்படி நம்ம இந்த ஹார்ட் எப்படி ஓடிக்கிட்டு இசிஜி பார்த்தா போயிட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரி 3 குணமும் எப்பவும் நம்மளுடைய மனசில் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு 3 குணமுமே தேவை வாழ்க்கையில். ஓடிக்கிட்டே இருக்கவும் முடியாது, உட்கார்ந்தேவும் இருக்கவும் முடியாது. என்ன பண்ணணும்? நமக்கு செயலும் வேணும், செயலின்மையும் வேணும், பதட்டமில்லாத ஒரு அமைதியும் வேணும். 3மே நம்ம தேவைப்படுது. இப்போ நமக்கு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம முயற்சியினால் இந்த குணங்களை வளர்த்துக்கலாம், அதிகமாக சத்துவத்தை பயன்படுத்திக்கலாம், நம்ம சத்துவமாக நம்மளை ஆக்கிக்க முடியும். ஆனால் அடுத்து சொல்கிறார், இந்த குணத்தோடைய தன்மை சொல்கிறாரு. ஒத்துழ வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒத்துழ வேணும்னா அந்த 3 குணமும் சேர்ந்தே தான் இருக்கும். 3 சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் 3 சேர்ந்துருந்தாலும் ஏதாவது ஒன்று மட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தூங்கும்போது என்னது? நமக்கு தமோ குணம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் தூங்குகிற சமயத்தில் ரஜோகுணமும் சத்துவகுணமும் குறைவாக இருக்குது. விவகாரம் பண்ணும்போது படபடன்னு விவகாரம் பண்ணும்போது என்ன இருக்குது? நமக்கு அந்நேரம் சத்துவகுணமும் தமோ குணமும் குறைவாக இருக்குது. அது மாதிரி நம்ம இப்போ நல்லா படிக்கிறோம், சிந்திக்கிறோம். இந்த சமயத்தில் என்ன இருக்குது? நமக்கு சத்துவகுணம் நமக்கு அறிவில் அதிகமாக இருக்கின்றது. இந்த 3ம் மாறி மாறி என்ன ஆகும்? நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது இயற்கையோட நியத்தி, இப்படி தான் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம சத்துவத்தில் எந்திரிக்கிறோம், அமைதியாக எந்திரிக்கிறோம். அடுத்து படபட வேலைக்கு ஓடுறோம், வேலை பண்ணுறோம், நம்ம அது ரஜோகுணத்தில் இருக்கும். அப்புறம் என்னது? நைட்டு தூக்கத்துக்கு போயிடும்.
3 குணமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிருஷ்டியில் இதுதான் 3 குணங்கள் தான் முதல்ல வெளிவரும். 3 குணத்தோட பெயர்கள், நிறங்கள், அதனுடைய குணங்கள், அதனுடைய தன்மை, 4 விஷயம் நம்ம பார்த்துப்போம். இந்த 4ம் உண்மையில் எப்படி சிருஷ்டிக்கு எப்படி பயன்பட போகுது, சமஷ்டி சிருஷ்டிக்கு. இப்போ நம்ம படுத்தது வெஷ்டி, நமக்குள்ளே எப்படி இந்த 3 குணம் இருக்குங்கிறத சும்மா ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இப்போ இந்த சிருஷ்டி, இந்த 3 குணங்கள் எப்படி படைப்பிற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீ அடுத்து வர்ற கிளாஸில் நம்ம பார்ப்போம். நம்ம இதை சாண்டிங் பண்ணிடுவோம். அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முது மூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணன் தமோ குணந்தான் சுத்தமோடு அடுக்கீரிட்டாய் சொல்லும் முக்குணமும் 3ஆய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.